ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தைப்பூசம், அதாவது பிப்ரவரி 11 இன்றைக்கி வந்து தைப்பூசம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் வள்ளலார் கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து தைப்பூச திருவிழா வந்து நடந்தது. அதிலும் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு நிறைய திரளான மக்கள் பக்தர்கள் வந்து இந்த வடலூரில் இந்த தைப்பூச திருவிழாவுக்கு ஜோதி தரிசனம் காண்பதற்காக நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ நானுமே வந்து போயிருந்தேன் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு. அந்த திருவிழாவில் கலந்துக்க நானும் என்னுடைய ஃபேமிலியோடு நான் போயிருந்தேன். ஸோ வந்து அதனோட காணொளி தான் இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாத வடலூர் வள்ளலார் கோவிலில் இருக்கும் அணையா அடுப்பு, எப்போ யார் வந்தாலும் அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அடுப்பு அணையா அடுப்பும் அணையா தீபம், இது மட்டும் இல்லாமல் ஜோதி தரிசனமும் இந்த காணொலியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்த ஒரு சில காட்சிகள் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிடுறேன். ஸோ விருப்பமுள்ள மக்கள் அனைவருமே இந்த காணொலி வந்து பாருங்கள். நிறைய நபர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். வடலூர் தைப்பூசத்தில் மக்கள் வந்து நடந்து வராங்க. பேருந்துகள் வந்து நிறுத்தக்கூட இடம் இல்லை. இது இங்கே தான் வடலூர் பஸ் ஸ்டாப்பிங் முன்னாடியே பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இன்னும் கோயில்கிட்டே நாங்கள் போகலை, ரொம்ப தூரத்தில் இருக்கோம். இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குது. பஸ் திரும்புவாங்க, டூ வீலர்ல இருந்து நின்றுவாங்க, டூ வீலருக்கு நின்றுவாங்க, பஸ் திரும்பட்டும். சாலையை கடந்த மக்கள் சாலையை விரைவாக கடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாலையை கடந்த மக்கள் சாலையை விரைவாக கடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாலையை கடக்கும் மக்கள் சாலையை விரைவாக கடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாலையை கடக்கும்போது பக்தர்கள் யாரும் தனியாக சாலையை கடக்க வேண்டாம். காவல்துறை நடுவரும் சொல்லி சாலையை கடக்கவில்லை. சாலையை கடக்கும் மக்கள் சாலையை விரைவாக கடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோயிலுக்கு செல்லும் வழி வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் இடம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. லைனில் நிற்கிறாங்க. அப்படி நில்லாண்டி, அப்படி போய் நில்லுங்க, ரெண்டு பேரும் ஏன் லைனில் வருங்க, அப்படி போய் நில்லுங்க, கூட்டுக்கணும். வள்ளலாரை பார்க்கும்போது யாரும் பசியுடன் போயிட்டு அவரை தரிசிக்க கூடாதுன்றதால வள்ளலாரை பார்க்கும்போது பக்தர்கள் அனைவருமே சாப்பிட்ட பிறகு தான் அவரை பார்க்கணுன்ட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க.
சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், புளி சாதம், கொஞ்சம் கூட்டு, அப்பளம் கொடுத்துருக்குறாங்க. எப்பயுமே வள்ளலாரை பார்க்க போகும்போது யாரும் பசியுடன் போகக்கூடாதுன்றதுனால தைப்பூசம் அன்று வழி நெடுக்கும் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு வள்ளலாரை பார்த்துட்டு தான் நம்ம தரிசனத்துக்கு தான் நம்ம போகணுன்றதுனால இந்த அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு வள்ளலாரை பார்க்க போகிறேன். சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. வழியில் வந்து ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து அழகாக வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீ ராமஜெயம் வள்ளலாரை தரிசிக்க போயிட்டுருக்கு. கிட்ட வந்துருச்சு கோயில் பக்கம்தான். ஒரு வழியில் வந்து சாம்பிராணி வந்து வித்துட்டு இருந்தாங்க. நல்லா சாம்பிராணி வந்து நல்லா மனமாக வாசனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு வந்து வத்தியும் சாம்பிராணியும் வந்து நான் வாங்க போகிறேன். வாங்கிட்டு வள்ளலாரை பார்க்க போகிறேன். வள்ளலார் கோயில் கிட்ட வந்துட்டோம். உள்ளார இங்கே கிட்ட வந்திருக்கிறோம். இதுதான் கல்பட்டை ஐயா ஃபஸ்ட்டு கோயில். உள்ளே போக முடியல, நிறைய கும்பலாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது. ஜோதி வந்து இங்கே ஏற்ற மாட்டாங்க. ஜோதி வந்து வேறு ஒரு இடத்துல ஏற்றுவாங்க. இது வந்து கல்பட்டை ஐயான்னு சொல்லுவாங்க. அதனோட கோவில் இது. வழியில் வந்து குடும்பத்தை இழந்து வந்தவங்க வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. மக்கள் ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு ஏதோ கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. வயசானவங்க, முதியோர்கள் இங்கே வந்து எந்த நேரமும் வந்து சாப்பாடு அன்னதானம் கொடுப்பாங்க. அதனால் இங்கே குடும்பத்தால் கைவிட்ட பெரியவர்களும் சரி, நிறைய நபர்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு மனசு வெறுத்து வந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே அன்னதானம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே அன்னதானம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வள்ளலாருக்கு வந்து ஒரு அவருடைய அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. அன்னதானம்ன்றது அணையா விளக்குன்றது அன்னதானம். மக்கள் வரவங்க எல்லாருமே அந்த அடுப்பு வந்து நிற்காம எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அடுப்பு அணையா விளக்கு அடுப்புன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அன்னதானம் வந்து வரக்கூடிய மக்கள் அனைவருக்குமே 3 வேளையுமே உணவு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த வள்ளலாரில் இது உள்ள சமையல் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த உள்ள சமையல் செஞ்சுட்ருக்குறாங்க. அந்த சைடு வந்து சாப்பாடு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு அன்னதானம் போட்டுட்ருக்குறாங்க. எல்லா சைடுமே அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் மக்கள் வந்து எந்த நேரமும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உள்ளார ஒரு கட்டடம் இருக்குது. உள் பக்கமும் அங்கேயே வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. இங்கே வந்து காய்கறிகள் வந்து அரிசி, காய்கறிகள் எல்லாமே தீரவே தேராது. எல்லாமே அரிசி, காய்கறி எல்லாமே மக்களுக்கு அன்னதானம் செய்யணுன்றதுக்காக நிறைய பேர் அன்படையாக வாங்கின்னு தருவாங்க. வேண்டதெல்லாம் சமையல் ரூம் இது. அன்னதானம் அன்னையா அடுப்புன்னு சொல்லுவாங்க. அணையா அடுப்புன்னு சொல்லுவாங்க. அணையா அடுப்பு இங்கே தான் இருக்குது. இந்த சமையல் ரூம் இது. இந்த அடுப்பு வந்து மிக்கவே மாட்டாங்க. அந்த சைடு இருக்குது இந்த அணையா அடுப்புன்றது. ஜன்னல் வழியாக பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அணையா அடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அடுப்பு வந்து அணையவே அணையாது. எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் சரி இந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அன்னதான உணவு செஞ்சு அனைவருக்குமே கொடுத்துட்ருப்பாங்க. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பசி இல்லாமல் போகணுன்றது தான் வள்ளலாருடைய அவருடைய புகழ் வந்து உலகமெல்லாம் பரவி இருந்து சமையல் வந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, கிண்டிகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் அந்த அணையா அடுப்பு. இந்த அடுப்பு பார்க்குற அத்தனை மக்களுக்குமே கண்கூடா காட்சி இது. இந்த அணையா அடுப்பு பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அந்த அடுப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. இந்த அணையா அடுப்பு நீங்கள் இந்த காணொலி மூலயமா நீங்கள் இந்த வள்ளலாருடைய அணையா அடுப்பு நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் வள்ளலாருடைய தீபம் வந்து காலையில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம்
மாலை வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு தீபம் ஏற்றுவாங்க, இரவு 10 மணிக்கு ஒரு தீபம் ஏற்றுவாங்க. கோயிலுக்கு தான் இப்போ எனக்கு அடுத்தது போகணும். இந்த அடுப்பு எப்பயுமே அணையவே அணையாது. அடுத்தது வந்து கோயில்கிட்ட வந்திருக்கோம். கோடான கோடி நன்மைகள். வள்ளலார் வந்து பார்க்க எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறார் பாருங்க. திருநீர் வந்து வழியில எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிரேஷே நானும் விபூதி வாங்குறேன். வள்ளலாருடைய விபூதியை நான் அடித்து வச்சுக்கிறேன். எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க. ஜோதி அதோ எரியுது பாருங்க. டாய் செல்லக்குட்டி டாய். வள்ளலார் உண்டியல். அப்படியா? தீபம் வந்து இதுதானாம்மா? வள்ளலாருக்கு தீபம் ஏற்றுவாங்களே இங்கே தானே? அணையா தீபம். ஜோதி அங்கேயா? இது வந்து அணையா தீபம். அருப்பெருஞ்சோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. வள்ளலார் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஐயா என்னோட குடும்ப கஷ்டமெல்லாம் நீங்கி அனைவருமே சீரும் சிறப்புடன் இருக்க வேண்டும். உலக மக்கள் அனைவருமே நலமுடன் இருக்க வேண்டும். உன் திருவிடையை சந்தித்ததுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி. அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. இதெல்லாம் அணையா விளக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அணையா தீபம் இது. ஜோதி வந்து இதுதான் அணையா தீபம். ஜோதி வந்து வேறு ஒரு இடத்துல காட்டுவாங்க. அடுத்தது ஜோதியை பார்க்க போகலாம். சரிங்களா? இப்போ வள்ளலார் பார்த்துட்டோம், அணையா தீபத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஜோதியை வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். அங்கே நம்ம ஜோதி தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். கூட்டம் வந்து இங்கே குறையவே குறையாது. மக்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வள்ளலாரை வந்து நம்ம பார்த்துட்டோம். அணையா தீபத்தையும் அணையா அடுப்பையும் பார்த்துட்டோம். ஜோதி தரிசனத்தை பார்க்கலாம். பக்தர்கள் கூட்டம் எதுவுமே தெரியாது.
வந்து அன்னதானம் வந்து வள்ளலார்கிட்ட சாப்பிட்றாங்க. இங்கே நிற்கிற மக்கள் வந்து அன்னதானத்துக்காக நிற்கிறாங்க. இங்கே கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட்டு உணவு நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பந்தி முடிஞ்ச பிறகு அடுத்தது இப்போ லைனில் நிற்கிறவங்களாம் சாப்பிட்டு விடுவாங்க. பார்க்கலாம் பாருங்கள், உள்ளே வந்து மக்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பெரியவர்கள், நிறைய கோயிலுக்கு வந்த அனைவருமே சாப்பிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த உணவுக்காக சாப்பிட்டுட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்து அனாதையாக இருக்கிற மக்கள், அனாதை கிடையாது, வள்ளலார்கிட்ட வந்தவங்க அனைவருமே வள்ளலாருடைய சொந்தங்கள். இவங்க எல்லாருமே அன்னதானம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஜன்னல் வழியாக வீடியோ எடுக்கிறேன். வடை பாயசத்தோட சாப்பாடு எல்லாருக்கும் வரும். நல்லா இருக்கும் சாப்பாடு. கொரோனா சமயத்தில் நிறைய மக்கள் வந்து வீடுகள், உடைமைகள் எல்லாமே இழந்து வந்து கஷ்டப்படுற மக்கள் இந்த வடலூர் வள்ளலார் கோயிலுக்கு வந்திருந்த போது நிறைய மக்களுடைய பசி வந்து இந்த வள்ளலார் கோயிலில் வந்தவங்க நிறைய பேர் அவங்களுடைய பசியை போக்கி சொந்தத்தை இழந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்த கொரோனா சமயத்தில் வந்த மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த அன்னதான உணவு சாப்பிட்டு நிறைய பேர் அவங்க குடும்ப குழந்தைங்களோட நிறைய பேர் இங்கே வந்து இருந்தாங்க. இன்னமுமே வள்ளலார் கோயிலில் உணவு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதேமாரி சாப்பாடு உணவு வழங்கும் அந்த பரிமாற்றம் வந்து ஒரு அன்போட சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க. இந்த பாப்பா பாருங்கள், இவங்களும் சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. அந்த அன்பு அரவணைப்போடு வந்து பொறுப்பாக சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் பார்த்து கவனிப்பாங்க. இது வந்து நான் பந்தி நிறைய பேர், ஒரு பந்திக்கு 500 மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ பேர் இதில் இருக்குது. நான் லாஸ்ட்டாக வந்திருக்கேன். அந்த சைடு போனீங்கன்னா இதேமாரி பந்தி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, அடுத்தது நம்ம வந்து ஜோதி பார்க்க போகலாம். அந்த பந்தி முடிச்ச பிறகு அடுத்தது இவங்கள லைனில் நிற்கிற மக்கள் வந்து அடுத்தது இவங்க சாப்பிடுவாங்க. பந்தி பந்தி முடிஞ்ச பிறகு அடுத்தது இங்கே நிற்கிற மக்கள் வந்து இந்த கூட்டம் குறையவே குறையாது. வர 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 மக்களுக்கு அன்னதானம் வந்து உணவு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா வள்ளலாரை வந்து பார்க்கணும், பசியுடன் யாரும் போகக்கூடாது. அவரை பார்க்க தரிசிக்க வர மக்களே அவங்க பசி இல்லாமல் சாப்பிட்ட பிறகு தான் அவர் வந்து பார்க்கணும். ஜோதி பார்க்க நம்ம போகலாம். இங்கே வந்து கழிப்பிடம் இருக்கும். இந்த கழிப்பிடம் வந்து ரொம்ப சுத்தமாக வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதேமாரி குடிக்கிறதுக்கு குடிநீரும் இருக்கும். மகளிர் போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பாக எல்லாத்தையும் பணிகள் வந்து செஞ்சு வருவாங்க. பொறுப்புடன் இந்த டைம்லாம் மக்கள் வந்து பாதுகாப்புக்காக எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. இது வந்து வள்ளலாருடைய குடிநீர். வரும் பக்தர்கள் அனைவருமே தண்ணீர் வேணும்னா எவ்வளோ வேணாலும் தண்ணி அவங்க வாங்கி குடிச்சிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கழிவறை இது. கழிவறை பெண்களுக்கு ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. கழிவறை எல்லாமே பக்தர்கள் அனைவருமே இது வந்து இலவசமாக தான் செய்கிறாங்க. கழிவறை எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கும், க்ளீனாக நீட்டாக இருக்கும். இது வந்து பெண்கள் சார்ந்தது. அடுத்தது ஆண்களுக்கு
கருவியாலே கோடாலே பிணையற்று கொடுமைகளாலே ஜோதி தரிசனம் வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் பார்க்கணுன்றதுக்காக எங்கேயோ வாசல் வச்சிருக்கிறாங்க. கூட்டம் நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. போலீஸ் வந்து தெரியல, வெளிச்சம் வந்து கிளியராக தெரியல, அந்த ஜோதி கிளியராக தெரியல. பாருங்க, ஜோதியை பார்க்க எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க. கை நடுங்காம விடுமா? அதோ தெரியுது ஜோதி. அதோ தெரியுது தெரியுது தெரியுது. வீடியோ போடுங்க, வீடியோ நல்லா இருக்கணும். இல்ல ஓடுது ஓடுது வீடியோ ரெக்கார்ட்ல. அதோ தெரியுது பாருங்க ஜோதி. ரச்சனா ஐயோ விட்டுறாங்க. அதோ தெரியுது பாருங்க ஜோதி தான். அதுவும் தெரியுது பாருங்க ஜோதி. நான் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கேன். போலீஸ்காரங்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு நான் உள்ள வந்திருக்கேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பி வந்து ஜோதி தெரியுது பாருங்க ஜோதி. எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருந்தாங்க. கேட்டுட்டு உள்ள வந்துருக்கேன். மேட்டூர் மணியம்மாளுக்கு இருக்காங்க. அவங்க பேட்டிகள் யாருங்க? யார் இருக்காங்க? சிவசக்தி. இதுதாங்க ஜோதி. போலீஸ்க்கு பர்மிஷன். மேட்டூரை சேர்ந்த மணியம்மாள் இருக்காங்க. கூட்ட நெரிசலா இருக்குது. சுத்தியுமே மக்கள். ஜோதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 மணி ஜோதின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஜோதி 5 மணிக்கு 10 மணிக்கு ஒன்று இருக்கு. இது வந்து எத்தனை மணி ஜோதி? இது 7 மணி ஜோதிமா. இதுக்கு அடுத்தது 9 மணி ஒரு 10 மணிக்கு ஜோதி ஒன்று இருக்கு. அதான் அருமையா இருக்கும். இந்த ஜோதி விட அந்த ஜோதி தான் ரொம்ப பெஸ்ட். 7 தடவை விளக்குவாங்க. இன்னும் விடிய காலம் 10 வச்சுங்க 10 தடவை விளக்கிடுவாங்க. அவங்க அது 5 மணிக்கு ஜோதி பார்த்தா அவ்வளோ நல்லது. கொடுக்கணும் மனசுல நினைச்சுக்க நேரம். இந்த ஜோதி பார்த்தா செல்வம் சேரும். ஐதீகம் வீடு கட்டாம வீடு கட்டுவாங்க. கூட்ட நெரிசலா இருக்குது. ஜோதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 மணி ஜோதின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஜோதி 5 மணிக்கு 10 மணிக்கு ஒன்று இருக்கு. மொத்தம் 5 இது ஜோதி. மொத்தம் 5 ஜோதின்னு சொல்றாங்க. மதியானம் 1 மணிக்கு ஒன்று முடிஞ்சு போச்சு. விடிகாலம் 6 மணிக்கு ஒன்று முடிஞ்சது. மொத்தம் 5 ஜோதிங்களா? டைம் முடிய போகுது. அதனால லோடு இல்லை. வீடியோ எடுத்து காட்டுறேன்.
ஜோதி அரங்க மேடை நடக்குது. கடவுளின் அருளை பெறுவதற்கு ஒரு அட்சய பாத்திரத்தை பெறுவதற்கான களத்தை உங்களுக்கு தருவது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. எது துறவு? நடுவர் கூட சொன்னார். எது துறவு? காலமெல்லாம் ஆசை வார்த்தைகளை பேசிவிட்டு காதலில் கலந்துவிட்டு கடைசியில் அந்த கையை உதறிவிட்டு போவதா துறவு? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காமத்தில் மூழ்கி தெளித்து விட்டு இனி அதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற போது அந்த எல்லையில் இருந்து விலகி விடுவதா துறவு? பேசுகின்ற ஆசையெல்லாம் பேசிவிட்டு பிள்ளைக்கு ஒரு வீடு ஊருக்கு ஒரு வீடு என்று வாசனைக்கு ஏற்றது போல் வாழ்ந்துவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனிதர்களின் ஏமாற்றங்களுக்கும் துரோகங்களுக்கும் பின்பாக இனி வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கும் போது வருவதல்ல துறவு. நான் இப்படி சொல்றேன், உணர்வுகளை எடுத்துக்கொண்டு வருவதுதான் துறவு. அந்த துறவைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே முன்வைத்தார். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு, நீங்க காட்டுக்கு போனோம் மலைக்கு போனோம்லாம் சொல்லல, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எந்த சலனமும் இல்லாமல் எந்த இடர் வந்தாலும் எதை பற்றியும் உங்கள் மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த நிலைக்கு பேர் தான் துறவு. அந்த துறவு மட்டும்தான் கடவுள் அருளை பெறுவதற்கான வாய்ப்பு என்று இந்த மண்ணிலே எல்லோரும் சொல்லிவிட்டு போனார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வணக்கங்க. இன்னைக்கு வடலூருக்கு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் வள்ளலார் கோவிலில் தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையாக ரொம்ப சிறப்பாக நடந்தது. பக்தர்கள் நிறைய நபர்கள் நிறையவே வந்தாங்க. கூட்டத்தை கட்டுக்கு அடங்காத அளவுக்கு மக்கள் நிறைய மாவட்டத்திலிருந்து தைப்பூச திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க ஜோதி தரிசனம் பார்ப்பதற்காக. ஸோ அந்த திருவிழாவுக்கு நானும் குடும்பத்தோடு போயிருந்தேன், ஃபேமிலியோடு போயிருந்தேன். நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் போயிருந்தோம். அங்கே அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் சுவாமி அங்கே இருக்கும் மக்கள் எப்போ போனாலும் அன்னதானம், வள்ளலார் கோவிலில் எல்லாருக்குமே அன்னதானம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. வள்ளலார் பார்க்கும்போது பசியோடு போகக்கூடாதுன்றதுனால அன்னதானம் வழங்கிட்டே இருப்பாங்க. அங்கே அணையா அடுப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அடுப்பு எப்பயுமே அணையவே அணையாது. அதேமாதிரி அணையா தீபம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அந்த அணையா தீபம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்காக போயிடும். அங்கே ரொம்ப மக்கள் ரொம்ப திரளாக வந்திருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கே அலோட் கிடையாது. போலீஸ்காரங்க பந்தோபஸ்து போட்டு ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தால் ஜோதி பார்க்குறக்கு நெருக்கத்தில் ரொம்ப கிட்ட போயிட்டு பார்க்குற சூழ்நிலை இல்லை. கொஞ்சம் எட்டகையில் அப்படி இருந்து போலீஸ்காரங்க கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கிட்ட அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ கிட்ட போயிட்டு பார்த்தோம். அதுவும் நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கடத்தெருவெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்படியே வரும்போது பட்டிமன்றம் மாதிரி நடந்தது. அதையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வள்ளலார் பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஜஸ்ட்டு ஓரளவு மட்டும் இந்த வீடியோ காணொலியில் ஒரு சில விஷயங்கள் கருத்துக்கள் மட்டும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் அந்த மேடையில் பேசின அந்த நபர் ரொம்ப அருமையாக சிறப்பாக பேசினார். அதை கேட்க தான் டைம் இல்லை. அதுக்கப்புறம் அதை முடிச்சுக்கிட்டு திருப்பி அப்படியே நடந்து எங்கள் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ், அதாவது எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் கடத்தெருவில் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கியிருக்கிறேன்ட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதை முடிச்சுட்டு பஸ்ஸே கிடைக்கல. அவ்வளோ ரொம்ப ரஷ்ஷு, மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கட்டுக்குள் அடங்காத அளவுக்கு அவ்வளோ மக்கள் நிறைய பேர் வடலூரில் நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழா ஜோதி தரிசனத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் திரளாக வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்கொள்ளா காட்சி, அதெல்லாம் நம்ம பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸு இப்போ ஒரு சிலதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரு பசுமாடு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான். கோயிலுக்கு போகும்போதே என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, சாம்பிராணியும் இந்த வத்தியும் நான் வாங்கினேன். இது வந்து சாம்பிராணி, இந்த கூடை சாம்பிராணி இருக்கு இல்லையா, இந்த கூடை சாம்பிராணியில் இந்த சாம்பிராணி கொஞ்சம் போட்டோன்னா நல்லா வாசனையாக, வீடு ஃபுல்லாக ரொம்ப வாசனையாக ரொம்ப மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த நெருப்பு அதை தீ மாதிரி அதை நெருப்பு கணிகிற மாதிரி செஞ்சு அதுலேயும் இந்த சாம்பிராணி போட்டாலும் ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ இந்த சாம்பிராணியும் இந்த வத்தியும் வாங்கினேன். அதுக்கப்புறம் அரியமனை வந்து வீட்டில் காய்கறி நறுக்கும்போது அரியமனை, கத்தி இதெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா தீட்டுறதுக்கு அரைன்னு சொல்லுவாங்க. ஷார்ப்பு வேணுன்றதுனால இந்த அறத்தால் நம்ம வந்து தீட்டினோன்னா அது வந்து நல்ல ஷார்ப்பாகும். இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் கத்தி, இதுவும் காய்கறி வெட்டுறதுக்காக வாங்கினேன். ஸ்டீலில் இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் உடஞ்சி போயிடுது. ஸோ இது வந்து இரும்பால் செஞ்ச பொருட்கள், கொஞ்சம் நாளைக்கே உழைக்கும். அதனால் இந்த காய்கறி வெட்டுறதுக்கு இந்த கத்தி ஒன்று வாங்கினேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுற ஒரு ஷேவிங் மிஷினு. அதுக்கப்புறம் தலையில் பூக்குத்துற பின்னு வந்து ஒரு அட்டை வாங்கினேன். அப்புறம் என் பையனுக்கு வந்து சிங்க முக போட்ட மாதிரி மோதிரம், ஒரே மாதிரி இருக்கிற இந்த மோதிரம் 2 மோதிரம் வாங்கினேன், சிங்க முகம் போட்டது. அதுக்கப்புறம் தலையில் பேன் இருந்தால் சீவறதுக்காக அது வாங்கினேன். ஆனால் இது பேனுக்காக கிடையாது, இதெல்லாம் சீவனா தலையில் இருக்கிற டெஸ்ட்டெல்லாம் வந்துடும், அதனால் இதை வாங்கினேன். அதாவது இதில் வந்து பல் வந்து நெருக்கமாக இருக்கும். ஸோ தலையில் வந்து எதாவது டெஸ்ட்டு அழுக்கு எதாவது இருந்தால் கூட இந்த சீப்பை வச்சு சீவனா வந்துடும், பேன் இருந்தாலும் வந்துடும், ஹேர் ரொம்ப க்ளீனாக இருக்குன்றதுக்காக இது வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பால் வடிகட்டுற ஃபில்டர் வந்து 2 வாங்கினேன். இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பூச்செடி வந்து பிளாஸ்டிக், இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பலூன் ஒன்று வாங்கினேன். 2 பலூன் வாங்கினேன். ஒரு பலூன் வந்து காற்றுல பறந்துடுச்சு, இந்த பலூன் ஒன்று, அப்புறம் ஹார்ட் போட்ட மாதிரி ஒரு பலூன் ஒன்று வாங்கினேன், காற்றுல பறந்து போச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பைத்தம்பயிர்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். இந்த சீசனில் இது கிடைக்கும், இது ரொம்ப நல்லது சாப்பிட்டாலும். இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு, வடலூர் போனாலே வந்து சிப்ஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து மரளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்ப காரசாரமாக போட்டு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து துவையல் அரைக்கிறதுக்கு புதினா மல்லி இது வாங்கினேன். ஊறுகாய், புதினா துவையல் ஊறுகாய் அரைக்கிறதுக்காக இது வந்து ஒரு கத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து செடி வச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு என் பையன் சொன்னான், அதனால் வந்து ரோஸ் செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டான். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் ஒரு 5 ரோஸ் செடி கிட்ட வாங்கியிருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஸ் செடி இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வடலூருக்கு போய் வள்ளலாரை பார்த்து தரிசித்த பிறகு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக வாங்கின இந்த ரோஸ் செடி. ஸோ வந்து இந்த பன்னீர் ரோஸு, இந்த ரோஸ் வந்து இது கலர்ஃபுல் நல்லாயிருக்கும். இது இந்த ரோஸ் செடி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லோ ரோஸ் ஒன்று வாங்கினேன், ரோஸ் செடி. அதுக்கப்புறம் ரெட் கலர் பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும், இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ரோஸ் கலர், பிங்க் கலர் இருக்கும் இல்லையா, அந்த பிங்க் கலர் ரோஸ் செடி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ரோஸ் வரும்போது கொஞ்சம் ரோஸ் லைட்டாக அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் இதாகிடுச்சு. இந்த ரெட் கலர் ரோஸ் செடி வாங்கினேன். இப்போ இதெல்லாம் காலையில் ஜாடி வாங்கி வச்சு ரெடி பண்ணணும். எப்போல்லாம் இந்த பூச்செடியில் பூ வந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து நான் போடுவேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூச்செடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது, வள்ளலாரை போய்ட்டு பார்த்து அந்த அணையா விளக்கு ஜோதி தரிசனம் எல்லாமே பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. வள்ளலாருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அனைவருக்குமே கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.